வணக்கம். நாங்க இந்த வீடியோல என்னதை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியாவுக்கும் சிம்பாப்வேக்கும் நடந்த முதலாவது T20 மேட்சை பற்றி தான். அதை பார்க்கறதுக்கு முதல்ல நீங்க என்ன கிரிக்கெட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களால பார்க்க முடியும். அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. எப்படி நீங்க வந்து யூடியூப்ல ஒரு படத்துக்கோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தின் ரிவ்யூ பார்ப்பீங்களோ அதே மாதிரி இனி கிரிக்கெட் ரிவ்யூவும் பார்க்கலாம். என்னதான் இவ்வளவு காலம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கிற ஷோஸ் வந்து யூடியூப்ல இருந்தாலும் உங்களுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டு உங்களுக்கு சொன்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் வந்து எல்லா மேட்சையும் வந்து இந்த யூடியூப் சேனல்ல சொல்லி கொண்டிருப்பேன். எக்ஸ்பர்ட் எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலா ஒரு மேட்சுக்குள்ள போகாம அந்த மேட்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து இந்த யூடியூப் சேனல்ல சொல்லி கொண்டிருப்பேன். உங்களுக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் பிடிக்குமா இருந்தா உலகத்தில் நடக்கிற எல்லா முக்கியமான கிரிக்கெட் மேட்சையும் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணி கொண்டிருப்பேன். நீங்களும் இந்த வீடியோ வந்து பாருங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து கட்டாயம் கிரிக்கெட் பிடிக்கும். அதனால இந்த யூடியூப் சேனலை வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் ஃப்ரெண்டும் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பார். இப்போ வாங்க முதலாவது T20 மேட்சை பற்றி பார்ப்போம். இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து போலிங்கை சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியான பிளேயிங் லெவனை பார்த்தோம்னா இந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மாவும் சூரியவம்சியும் தான் இந்த மேட்ச்ல வந்து ஓபன் செஞ்சது இந்தியாவுக்காக. விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன், கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, ரிங்கு சிங், சிவம் டூபே, ரவி பிஷ்னோய், பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ், அசோக் சர்மா இவங்கெல்லாம் இந்தியான முதலாவது T20 மேட்ச்னா பிளேயிங் லெவன். என்னதான் இந்தியா வந்து இதுக்கு முதல் நடந்த 2 T20 சீரீஸ்ல தோத்திருந்தாலும் இந்தியா வந்து இதுக்கு முதல் நடந்த 2 T20 சீரீஸ்ல வந்து தோத்ததால எல்லாருமே வந்து இந்தியான T20 ஸ்குவாட் மேல பயங்கரமான விமர்சனங்களை வந்து வச்சிருந்தாங்க. இதோட வந்து சிம்பாப்வே கேப்டனும் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த இந்தியாவோட நடக்கக்கூடிய இந்த T20 சீரீஸ்ல சிம்பாப்வே இவ்வளவு காலம் தோத்து கொண்டிருந்த மாதிரி தோக்காது, இந்தியாவோட இவ்வளவுக்கு ஃபைட் பண்ணுவோம் சொல்லியிருந்தார். ஆனா முதலாவது T20 மேட்ச்ல நடந்ததோ வேற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சிம்பாப்வேயால 20 ஓவர்ஸ்ல வந்து கணக்கு ரன் அடிக்கலாம் போயிட்டு. ஏன்னா இந்தியான போலிங் அப்படி உண்மையிலே சொல்லி ஆகணும். 2 T20 சீரீஸோட ஒப்படைக்க இந்த மேட்ச்ல வந்து உண்மையிலே நல்லாவே போட்டிருந்தாங்க. சிம்பாப்வே 20 ஓவர் முடிவில் 125 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க 7 விக்கெட்டுக்கு. இப்படி பிரமாதமா போட்ட இந்தியான போலிங் யூனிட்டை பார்த்தோம்னா மயங்க் யாதவ் அவர்கிட்ட ஸ்பெல்ல 18 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தார், 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். பிரின்ஸ் யாதவும் அதே மாதிரியான ஒரு ஸ்பெல்ல தான் போட்டிருந்தார், 19 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார் அவர்கிட்ட ஸ்பெல்ல. சிவம் டூபே தான் இந்தியான போலிங்ல கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா இருந்தவர். அவர் வந்து 4 ஓவரை போட்டு 32 ரன்ஸ் வந்து கொடுத்திருந்தார். அதோட ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தார் சிவம் டூபே. அசோக் சர்மா அவர்கிட்ட ஸ்பெல்ல வந்து 29 ரன்ஸ் வந்து கொடுத்திருந்தார், விக்கெட் எதையும் எடுக்காம. ரவி பிஷ்னோய் இவர் வந்து தன்னுடைய ஸ்பெல்ல 24 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தார். இவர் வந்து உண்மையிலேயே இந்த மேட்ச்ல நல்லா போட்டாருன்னா சொல்லணும். ஏனென்றா இங்கிலாந்தோட நடந்த முக்கியமான T20 மேட்ச்ல நோ பால போட்டு அந்த மேட்சையை முடிச்சு விட்டார் ரவி பிஷ்னோய். அதுக்கு பிறகு இந்த மேட்ச்ன்றது அவருக்கு நல்ல ஒரு கம்பேக்கா இருக்குது. இப்படி அசத்தலா இந்தியா டீம் போலிங்கை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப பேட்டிங் வராங்க இந்தியா டீம் 125 ரன் வந்து சேஸ் பண்றாங்க. என்னதான் அபிஷேக் சர்மா ஒரு ரன்ல அவுட் ஆனாலும் அங்காள பக்கத்துல சுட்டி குழந்த வைபவ் சூரியவம்சி சிம்பாவே சும்மாவே விடல. இவர் இந்த மேட்ச்ல 18 பால்லே 50 போட்டு தன்னுடைய முதல் இன்டர்நேஷனல் 50 வந்து அடிச்சிருந்தார். இந்த 50 வந்து சிம்பாவேக்கு எதிராக அடிச்சதால T20 இன்டர்நேஷனல்ல குறைஞ்ச வயசுல 50 அடிச்ச வீரர் என்ற ஒரு பெருமையை வந்து வைபவ் சூரியவம்சி தான் வச்சிருக்காரு. ஆனா அதுல உள்ள ட்விஸ்ட் என்னன்னா 18 பால்ல 50 அடிச்ச வைபவ் சூரியவம்சி 19வது பாலே அவுட் ஆயிட்டார். இவர் மட்டும் இன்டர்நேஷனல் T20ல நின்று விளையாட பழகிட்டாருன்னா இந்தியா டீமுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. சூரியவம்சி அடிச்சோடய இந்த மேட்ச் வந்து ஒன் சைட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த இஷான் கிஷனும் பொறுப்பா இந்த மேட்சை விளையாடி 35 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் 28 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். ஸ்ரேயஸ் ஐயரும் திலக் வர்மாவும் நின்று இந்த மேட்சை வந்து 13.2 ஓவர்ஸ்ல வந்து முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒன் சைட் மேட்சாவே ஆயிட்டு ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாலும் இந்த வின்ன்றது முக்கியமான வின். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனா பொறுப்பேற்று முதலாவது வின் இதுதான். இதுக்கு முதல் நடந்த அயர்லாந்து சீரீஸ்லயா இருக்கட்டும் இங்கிலாந்து சீரீஸ்லயா இருக்கட்டும் பங்கமா அடி வாங்கியிருந்தாங்க இந்தியா. இந்தியன் ஃபேன்ஸை வந்து ட்ரோல் பண்ற அளவுக்கு தான் இவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த T20 சீரீஸ்ல. என்னதான் இந்த மேட்சை வந்து இந்தியா வின் பண்ணாலும் இந்தியன் ஃபேன்ஸுக்கு இருக்க ஒரே ஒரு கவலை உங்களுக்கு T20 வேர்ல்ட் கப்ல நீங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு கேட்க முக்கியமான மேட்ச்ல அடிச்சு உங்களை T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி தந்த அந்த சஞ்சு சாம்சனுங்க பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் வாங்கின சஞ்சு சாம்சனுங்க அவரை வந்து எப்படி உங்களால் ட்ராப் பண்ணிட்டு இப்படி விளையாட முடியுது? இதுக்கான காரணத்தை வந்து யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் பிரசிட்ட சொல்லணும். ஏனென்றா எல்லா உண்மையான இந்தியன் ஃபேன்ஸ் வந்து அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இனி வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸான உங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ரிவ்யூ பண்றதுக்கு நான் இருக்கிறேன் கார்த்தி. இது வந்து கிரிக்கெட் அவுட் சேனல். இதை வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இங்க ஒருத்தன் வந்திருக்காண்டா கிரிக்கெட்டை ரிவ்யூ பண்றதுக்கு தப்பா சொல்லிடுறேன். கிரிக்கெட்டை ரிவ்யூ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பர்ட் எல்லாமே இருக்காங்க. இது வந்து நான் உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லுவேன். பெருசா ஒண்ணுமே அதுல டீட்டெயிலா போக மாட்டேன். எப்படி ஸ்ட்ராட்டஜி எப்படி அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இன்றைக்கு வந்து இந்தியாவுக்கும் சிம்பாப்வேக்கும் 2வது T20 வந்து நடக்குது. அதையும் வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். இனி வந்து இப்படி மிஸ் ஆகாம ஒவ்வொரு நாளும் பாக்குறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.